வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். காகத்வாஜ விட்மேகே கட்கஸ்தாயமி தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியை மனதிலே நினைத்து கொள்வோம். வணக்கம் நண்பர்களே, நமக்கு எல்லா கிரகங்களும் தன்னுடைய செயல்களை செய்யும்போது பயம் ஒன்றும் வருவதில்லை. ஆனால் சனி கிரகம் அப்படின்னும் போது ஸ்பெஷலாக ஒரு பயம் உண்டு. ஏன்னா சனி ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம். ரெண்டாவது, அவர் எதையும் செய்துவிட்டால் தண்டிப்பார் அப்படின்னு உண்டு. அதாவது நம்ம நாடுகளிலே சில நாடுகள் பார்க்கும்போது போலீசிங் அப்படிங்கிற இருக்கும். சிங்கப்பூரில் போலீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, நம்ம எதாவது செய்துவிட்டால் உடனே தண்டனை உண்டு. தண்டனை இருப்பதனால் குற்றங்கள் குறைந்திருக்குமா? ஆனால் குற்றம் குறைந்திருக்கும். ஏன்னா அவங்க உடனே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ கிளென்லினஸ் ஒன்று இருக்கும், சுத்தம், நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் வேணும்னா போலீசிங் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு போலீசிங் யார் பண்ணுறாருன்னா இந்த சனி கிரகம் தான் பண்ணிட்டுருக்கார். அதனால தான் அவர் வந்த உடனே எல்லோரும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த தீய பழக்கங்கள் அப்படிங்கிற வழக்கங்கள் எல்லாம் இந்த சனீஸ்வரன் கெட்டதனால் வரக்கூடிய பழக்கங்களாக இருக்கும். அது மாற்றும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார். சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக. அப்போது தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளும்போது, அதுவும் சமய நெறிப்படி பார்க்கும்போது நல்லது ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சனீஸ்வர கிரகம். அப்படிப்பட்ட கிரகங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நார்மலாக புரிஞ்சு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த காணொலியில் நம்ம சனியுடைய தாக்கங்கள், அவருடைய தன்மைகள், அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள், அவர் எந்த இடத்துலலாம் ஆட்சியில் உச்சம் இருப்பார், நீச்சமாக இருப்பார், இல்லை அவருடைய அதிதேவத்தைன்னு சொல்லக்கூடியது, இப்படி ஒரு சில நுணுக்கங்களை காணப்போகிறோம். அதுபோல் சனி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு திருக்குறள் மூலமா எந்தெந்த குறள்களில் நம்ம வைத்துக்கொண்டால் சனியை நம்ம மனப்பாடமாக புரிஞ்சுக்கலாம், இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் நோட் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுப்போம். சனீஸ்வரனோட வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி நோய்கள், அதாவது முன்னே நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு நோயை புரிந்து கொள்ள வேணும்னா சனி வந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து காணொலியை பாருங்கள். உங்களுக்கு பல விதத்திலும் புரியாத புதிர்கள் இருக்கும். அந்த புதிர்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. முதலாவதாக சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா, உள்வட்ட கிரகங்கள், வெளிவட்ட கிரகங்கள்னு நமக்கு கிரகங்களிலே பிரித்திருப்போம். பூமியின் உள்ளே உட்பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னும், அதை விட்டு தாண்டி இருக்கிறதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது உள்வட்ட கிரகம். புதன், சுக்கிர, செவ்வாய் இதெல்லாம் உள்வட்ட கிரகம். அந்த 5 கிரகங்கள் 2வது கிரகமானது குரு. அந்த குரு, சனி மற்றும் இவங்களோட வெளிவட்ட கிரகங்கள் வந்துடுவாங்க. சூரியனிலிருந்து ரொம்ப தொலைவான தூரத்தில் இருக்கக்கூடியவர் சனி கிரகம். அதனால தான் அவரை இருட்டு கிரகம்னு சொல்லுவோம். அப்போ கிழக்கிலே நமக்கு சூரியன் உதித்தால் மேற்கிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். அதனால தான் மேற்கு திசை அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய தன்மையாக அமைகிறது. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவற்ற பாதையை சுற்றுவதற்கும் மெதுவாக தான் சுற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் சனியுடைய தன்மையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய அந்த கோலத்தை சுற்றியே நிறைய தூசு மண்டலங்கள்லாம் இருக்கும். அது ஒரு ரிங் மாதிரி இருக்கும். எப்போவுமே சனியுடைய பாகத்தில் ரிங் கிடைக்கும். அந்த தூசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தோடய சேர்ந்து சுற்றி கொண்டு இருப்பார். அப்படிங்கிறதான் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. இதெல்லாம் சனியுடைய தன்மையாக காட்டுவார்கள். மெதுவாக சுற்றுவார்னா மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக தான் காரியங்கள் செய்வார்கள், புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் அஸ்ட்ரோனமிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு. இன்றைக்கி நீங்கள் சனியிலே பார்த்தோம்னா ஒரு சின்ன டிபேட் கூட இருந்தது. வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி இல்லை, திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு அப்படின்லாம் ஒரு டிபேட்லாம் உண்டு. ஒரு கிரகங்களும் ஒரு ராசிக்குள்ளே 30 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளே போய்டும். அப்படி பார்க்கும்போது சோஃபார் கும்பராசிக்குள்ளார இருந்தது 270லேருந்து 300 டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ணும், 311, 302, 330 வரைக்கும் கும்பராசிக்குள்ளே முடிச்சுட்டு மீனராசிக்குள்ளே போயிடணும். ஏன்னா 360 டிகிரியோட சைக்கிள் முடிஞ்சு போகுது. அப்போ 331ன்னு சொன்னால் நேச்சுரலி மீனராசிக்குள்ளே இறங்கிடணும். அப்படி தான் சனி பெயர்ச்சியை கணக்கிடுவார்கள்.
அந்த 2.5 வருஷம் 7.5 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். 7.5 நமக்கு சனி பிடித்து விட்டான்னு ஒரு ராசியினுடைய 12 ராசியின் ஜென்மம் அதுக்கப்புறம் 2ஆம் இடம் இதுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணும்போது 7.5ன்னு சொல்லுவோம். அப்போ சனீஸ்வரனுடைய பேர் என்ன அப்படின்னா நார்மலாக சனீஸ்வரன் சொல்லிடுறோம். வடநாட்டில் சொல்வது ஷனின்னு சொல்லுவாங்க. ஷனின்னா மந்தம்னு அர்த்தம், ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். ஷனி அப்படின்னு ஷண்முகத்துக்கு போட ஷனி ஷாவை போடுவான். அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரின்னு சொல்லுவான். கருப்பாக இருக்கிறதுனால காரி, மந்தமாக இருக்கிறதுனால மந்தன். கதிரின் மகன், அதாவது சூரியனுடைய மகன் யாருன்னா சனி. சூரியனுக்கு 2 மகன்கள் உண்டு, ஒன்று யமன், இன்னொரு சனி. சனி எதையுமே கொஞ்சம் முடக்கி போடுவதனால அவருக்கு முடவன்னும் பேர். அவருக்கு கால் கொஞ்சம் இது பட்டதுனால ராவணன் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரில் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல வைத்து கொண்டால் நான் என்னுடைய ஜெயித்து விடலாம் என்று இந்திரஜித் அப்படிங்கிற மகன் பிறக்கும் போது எல்லாத்தையும் வைத்துக்கும் போது சனி மட்டும் காலை அதர் ராசிக்குள்ளே வைத்ததாகவும் அந்த கால் வெட்டுப்பட்டதுனாலும் அவர் சகோணன் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாராம். சௌரி அப்படிங்கிறதும் சனியுடைய பேர். கரியன் அப்படின்னாலும் அது நம்ம சனீஸ்வரனை தான் கூப்பிடும். பல பாரிஜாதகம், ஜாதக பாரிஜாதம், ஜாதக சிந்தாமணி, பிராச்சரியத்துடைய இதிலெல்லாம் அசிதன் அப்படின்னு ஒரு வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அசிதன்னாலும் நமக்கு சனீஸ்வரனை தான் கூப்பிடுவார். எதையுமே ஆரம்பத்தில் இருக்க அந்தன் அப்படிங்கிறதும் இந்த சனீஸ்வரனை தான் சொல்வோம். ஆயுளை பற்றி சொல்வதனாலே சாவகன் அப்படிங்கிற வார்த்தையும் சனீஸ்வரனை தான் சொல்லுவோம். நம்ம நல்லா சொல்லுவோம், நீல கலரில் சட்டை போட்டுட்டு போகிறது, நீல வேட்டி கட்டுறது எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போவோம் இல்லையா, அந்த நீலம் தொடர்பு எல்லாமே சனீஸ்வரன். அதனால தான் நீலன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு, சந்தில் அப்படிங்கிற பேரும் அவருக்கு தான், மங்கு அப்படிங்கிற பேரும் சனித்தான். வயதான தோற்றத்தை காட்டுவதனாலே முதுமகன் அப்படிங்கிற பேரும் சனீஸ்வரனுக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குது பாருங்கள் அவருக்கு. நோயை கொடுப்பதில் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிதேவதை யாருன்னா சனீஸ்வரன். ஆயுளை சொல்வதனாலே யமன் அப்படின்னாலும் யமன் அவருடைய அண்ணாவாக இருந்தாலும் இவருக்கும் அந்த பேர் உண்டு, யமன்னு பேர் உண்டு. அவர் கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ணன்னும் பேர் உண்டு அவருக்கு. அதோடு மட்டும் எதையுமே மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்லே, அந்த மேற்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் காரணம்னா சனீஸ்வரன். இப்படி சனி பற்றி பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கா அப்படின்னா அவ்வளோ பேர் இவருக்கு தான். இவருடைய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் இவருக்கு உறுப்பு, வாயு. அதனால தான் ஆஞ்சநேய சுவாமியை நம்ம அதிதேவத்தையாக இவருக்கு பரிகாரத்தில் சொல்லுவோம். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம், அதாவது அப்பா. அடுத்து சந்திரன் திருவோணம் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் செவ்வாய். இந்த செவ்வாய் உச்சப்படுவது அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கும் சனியுடைய ஏரியா. அப்போ சனிக்கு 2 வீடு உண்டு, மகரம் கும்பம் அப்படிங்கிற 2 வீடு. அவிட்டம் சதயம் பூரட்டாதின்ற 3 நட்சத்திரத்தை கொண்டது இந்த கும்பராசி. இதுக்குள்ளே இருக்கும் போதும் சனி தன்னுடைய டிராவலை செய்வார். ஆட்சியில் இருப்பது மூல திரிகோணத்தில் இருப்பது கும்பத்தில். இந்த மந்தகன், மெதுவானவன், கவனமானவன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சனியானவர் கருப்பு மற்றும் கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவர். ஏன்னா கருப்புனா இருட்டுன்னு வச்சுக்கிறோம், நீலம்ங்கிறது ஏற்கனவே நீலன்னு சொன்னதனால் வைத்துக்கொள்கிறோம். மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர். மேஷராசிக்குள்ளரே இவர் தன்னுடைய தன்மையை குறைத்து கொள்வார். அங்கே சூரியன் உச்சத்தில் இருப்பார். அப்பா எங்கள் வீட்டில் இருக்காரோ பையன் அடக்கி வாசிப்பான் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே நீச்ச கதியில் இருப்பார். அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கோம், பசங்க வாலாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் துலா ராசிக்குள்ள ரவி பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சத்தில் இருப்பார். அது மழைக்காலமானால் சூரியன் தன்மை குறைந்து விடும். அப்போ சூரியன் எங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறோ அங்கெல்லாம் சனி ஆடுவார்னா துலாத்திலே உச்சம். இப்படி தன்னுடைய உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு நம்மளை நிர்வாகம் செய்வது இந்த சனிக்குடைய தன்மை. இந்த சனியுடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தா நார்மலாக காலச்சக்கர புருஷத்தினுடைய 10ஆம் இடம் 11ஆவது இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனியுடைய ஆட்சி இருக்கும்.
சனியுடைய தன்மையான நீச்சத்தன்மையானது மேஷராசிக்குள்ளரே இருக்கும். அதனாலே செவிட்டுத்தன்மையை கொடுக்கக்கூடியவர், பல் சம்பந்தப்பட்ட வலிகள் பல் நோய்களை கொடுக்கக்கூடியவர், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் நோய்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கால் மூட்டு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கைகாலிலே நடுக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர், மனதிலே மண்ணுக்குள்ளே நம்ம சனி உட்காந்துட்டா எப்படி இருக்கும், மனதிலே நோய் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, இது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை கொடுக்கக்கூடியவர், ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, பக்கவாதம் கக்கா வலிப்பு இதெல்லாத்துக்கு காரணம் இவர் தான். இவருடைய தொடர்பிலே கேன்சர் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். இந்த அடிக்கடி மயக்கம் வருது சார்ன்னு சொன்னால் சனியுடைய தன்மையை பார்க்க வேண்டியிருக்கும். அவன் நரம்பு பாத சம்பந்தப்பட்டது பித்த வெடிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பார். இதெல்லாம் சனியுடைய பேசிக்காக நோய்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சனீஸ்வர பகவானே ஜோதிட அடிப்படையில் ஒரு நல்ல பெரிய ஆசான்னே சொல்லுவோம். ஏன்னா கர்மத்தின் அதிபதி யாருன்னா இவர் தான். அதனால வேதத்தில் பிரஜாபதி அப்படிங்கிறது பிரதிக்கு இவர் அதிபதின்னு சொல்கிறாங்க. பிரஜாபதினா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிபதி, ஒரு கூட்டத்தின் தலைவன்னு வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு பேரும் உண்டு, சிவன் அப்படின்னு பேர். இவருடைய சிவன் ரொம்ப பக்தராக இருந்தால் இவரே சிவனாக இருந்தாலும் ஈஸ்வர பட்டன் கிடைக்கிறது. அப்போ கர்மா நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இன்பார்டாக இருக்கும். இவர் நோய் ரிலேட்டடு வயசு ரிலேட்டடு முதுமையாக காட்டும். இவங்கெல்லாம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்ததுன்னா முகத்தில் முதுமை காட்டும். அந்த முதுமையான தன்மை இளமையிலே முதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படி. அதே மாதிரி மரணத்தை பிரதிநிதிப்படுத்துவது, முன்னாடி ஆயுளை செக் பண்ணணுன்னா சனீஸ்வரனை பார்ப்போம். அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இந்த சனியுடைய கோட்டில் வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி டிசிப்ளின், நிறைய ஆர்மி ரிலேட்டடான பீப்புளெல்லாம் இப்போ போலீஸ் ரிலேட்டட்னா யூனிஃபார்ம் ரிலேட்டட் பீப்புளெலாம் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா மேஷராசிக்குள்ளே சனி நீச்சப்பட்டாலும் அந்த ஒழுக்கம் கடமை உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பொறுமை நிறைய இருக்கும் சனீஸ்வரன்கிட்ட. இந்த மாதிரி நமக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதலாளி ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா உழைக்கிறதுக்கு அவ்வளோ அஞ்ச மாட்டாங்க, எந்த காலையும் செய்யலாம் செய்வாங்க. இதில் இன்னொரு நுட்பம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மகர ராசிக்குள்ளே உச்சப்படுவார். அதனால தான் இந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அதிதேவதை பிடித்தவர் வாயுன்னு பார்த்தோம். அதுக்கு அதிதேவதை அதுக்கு உனக்கு பிடித்த தெய்வம் யாதான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுன்னு இந்த செவ்வாய் வைத்து பண்ணுவார்கள். அது வடநாட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயுடைய அதனத்தை வடை இங்கே பண்ணுவோம், அங்கே ஜிலேபியாக பண்ணுவோம். இப்படி பலவிதமான கட்டுப்பாட்டுகள் வரம்புகளை எல்லாம் வாழ்க்கை பாடத்திலே கொடுக்கக்கூடியது. ஆன்மீகத்திலே வளர்ச்சியையும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யக்கூடியதாகவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார். இதை திருவள்ளுவர் பாணியில் சொல்லணும்னா வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பார். வினைத்திட்பம் என்ப ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒருவனின் வெற்றியை தீர்மானிப்பது பல விஷயங்கள் என்றாலும் மிக முக்கியமானது அவன் செயலாற்றும் மன உறுதியே அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அப்படி ஒருவருக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடியவரானது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கஷ்டம் கொடுத்தா எப்படின்னா, நம்ம கோல்டெல்லாம் வாங்க போகிறோம் இல்லையா, எவ்வளோ தூரம் புடம் போடுதோ அவ்வளோ தூரம் வேல்யூ ஏறும் இல்லைங்களா, அழுக்கெல்லாம் போய். அப்போது கஷ்டம் கொடுத்தா உங்களை நல்ல பரிமாணத்துக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிறத மனதில் வாங்கி கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும், ஆனால் பலன் நல்லா இருக்கும்னு புரிந்து கொண்டால் சனியை நம்ம வார்ம்லி வெல்கம் பண்ணிவிடுவோம். ஏன்னா சனீஸ்வரன் வந்தால் எப்படி இருக்கும்னு இன்னொரு குறள் சொல்கிறேன். கலங்காது கண்ட வினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு செயலை நாம் முடிக்கிறதுக்கு அடிப்படையாக மனசில் உறுதி வேணும். அந்த உறுதி மட்டும் இருந்தால் போதாது, ஓய்வின்றி உழைக்க வேண்டும், தாமதமின்றி உழைக்க வேண்டும். உழைக்கும் போது உழைப்பின் செயல்கள் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளே சொல்லியிருக்கு. அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் எப்படி கொடுப்பார்னா, அவரை போல் கொடுப்பார் இல்லை. அவருக்கு இன்னொரு பேர் பொன்னன்னு பேர். அதனாலே நீங்கள் ஒரு காரியங்களும் செய்யும் போதும் இதை மனத்திலே நிறுத்தி கொண்டு
கஷ்டம் கொடுத்துறார்னு ஏக்கம் படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்குள்ளும் சனி பகவான் தன்னுடைய தன்மையை எப்படி தருவார் என்று காணொலியாக காண இருக்கிறோம். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய துலா ராசியான உங்களுக்கு சனி பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசி. நீங்கள் உங்கள் ராசியில் இருந்து பார்க்கும்போது 6ஆம் இடமான மீன ராசிக்குள்ளரே சனி பகவான் பிரவேசிப்பது ரோகச்சனின்னு சொல்லுவாங்க. அந்த ரோகச்சனி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். 6ஆம் இடத்தில் இருக்கும்போது எப்பவுமே தாக்கம் எப்படி இருக்குன்னா, நோய், பகைமை, சவால், இந்த 3த்தையும் குறிக்கும். அதுலேயும் 6ல் இருக்கிறதுனாலே மறைவு ஸ்தானம்னு பேர். இந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நோய் நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல டோனை மைண்டில் வச்சுக்கணும். ஆரோக்கியம் இருக்கும். உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். கடன் குறையும். நீங்கள் யார் மேலே கேஸஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் சாதகமான முடிவை கொடுக்கும். தொழிலிலே நல்ல முயற்சி, வளர்ச்சி அதெல்லாம் காட்டும். ஆஃபீஸில் புதிய பதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தூர பிரயாணம் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் இருக்கும். இது உங்களுக்கு ஜென்ரலாக இந்த 6ஆம் இடமுடைய தன்மை இதுதான் காட்டும். உங்கள் ராசிக்குள்ளரை பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படிலாம் சுவாதி முழுமையாக இருக்கும். அப்போ ராகுவின் தன்மையினாலே வளர்ச்சியை பற்றி மனதிலே எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய பீரியட் இந்த பீரியட். அதனால் நிறைய வளர்ச்சியை பற்றி அந்த தாக்கங்களை எல்லாம் மனசில் கொண்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கக்கூடும். எப்பயுமே நம்ம வளர்ச்சியை யோசிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம தூக்கம் போயிடும், ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணிப்போம், ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் உங்களுக்கு தூக்கம் போய் உங்களுக்கு உடம்பு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடுங்கிற காஷனை மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஃபஸ்ட்டு ப்ரெஷரை குறைக்கணும். என்ன பண்ண போகிறோமோ அந்த காரியங்களை கரெக்டாக டிட்டோவாக எழுதிக்கணும். கரெக்டாக எழுதி இந்த சிஸ்டம்னு சொல்லுவோம், விஷன் மிஷன்னு சொல்லுவாங்க நார்மலாக. அந்த விஷன் மிஷனுக்குள்ளே போயிடணும். அப்படியே நம்ம ஓப்பனாக விட்டு எல்லாம் வந்ததெல்லாம் வரட்டும்னா அது தான் வேலை செய்யும். வந்ததெல்லாம் வரட்டும்னு வெறும் மூடன்னு பேர். அது பேர் மூடத்தனம் செய்யக்கூடாது. வருமுன் காப்பது தான் அறிவாளித்தனம். அதனால் வருந்துக்கு முன்னாடி யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த லிஸ்ட் அவுட் பண்ண பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் தான் அழகாக லைனப்படும். அப்போ லைனப் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரிக் புரிஞ்சிச்சு போங்களுக்கு. அப்போ ப்ரெஷர் குறைஞ்சிருமா? டெஃபினட்டாக குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அது உடல் ஆரோக்கியத்தை முக்கியமாக பாதுகாக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும் அப்படின்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட யார் போய் நின்னாலும் முதல்ல கேட்பாராம், எக்ஸசைஸ் பண்ணுறியா, உடம்பு பார்த்துக்கிறேன்னு கேட்பாராம். உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்காம ஊராமட்டாப்பா போகிறான். நீங்கள் தான் உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். கடவுள் கொடுத்த நல்ல பிரசாதம் என்னது? இந்த உடல். இதை நம்ம போய் கண்டதை போட்டு குப்பையாக்கினா நம்ம தான் கெடுதல், நமக்கு தான் கெட்டு போவோம். நம்ம ஆத்மாவுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. அப்போது உடம்பை நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இது இன்னொருத்தர் பொருள்னா அப்படிலாம் கிடையாது, உங்கள் பொருள். அப்போது நீங்கள் தான் அதுக்கு என்ன இன்டேக் வேணுமோ அந்த டயத்துக்கு சாப்பிட்றது, டயத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பாடிக்கு கொஞ்சம் டயத்தை கொடுங்க. அதுக்குன்னு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த ரோகச்சனி அப்படிங்கிற சீனில் ரோகம் அப்படிங்கிற இதே மருத்துவம் அப்படின்னு மனசில் எடுத்துக்கோங்க. அப்போ மருத்துவத்துக்கு நீங்கள் ஈடு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவசியம் உங்களுடைய உடல்நிலையை பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நேச்சுரலி மெடிசன் ரிலேட்டடான சாப்பாடு உங்களுக்கு நிறையா விடும். சிலவங்களாம் சாப்பாடை விட மெடிசன் நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போ மெடிசன் சாப்பிட்றதுக்காக இருக்கிறோம். நம்ம சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டா போதாதா? நார்மலாக சொல்லுவாங்க விட்டமின்ஸ் அப்படிங்கிற வைட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றது, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, ரோஜா குல்கந்து சாப்பிட்றது, தேன் சாப்பிட்றது,
பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் நல்ல ஒரு புரோட்டீன் ரிலேட்டடான சிக்கன் சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றதுலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுது, நாங்கள் புரோட்டீன் ரிலேட்டட் மேட்டர்லாம் உள்ளே போகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே ஒன்றுமே போடாமல் விட்டிங்கன்னா உடம்பு கெட்டு போகும்ன்றது தான் உண்மை. அப்போது சனீஸ்வரன் உடனே அதுக்கான ஆக்சரை செஞ்சுடுவார். குடலை கெடுத்து விடுவார், உங்கள் மனநிலையை பிழற்றி விடுவார், சோகமாக இருப்பீங்க, மயக்கமாக இருப்பீங்க. நல்ல வேலை செய்ய சொல்லி டயர்டாக இருந்தீங்கன்னா வேலை வருப்பா உங்களுக்கு, அவன் சோம்பி விழுவாயா, அவன்ட்டு ஏன் வேலை கொடுக்குறேன்னு சொல்லுவான். அப்போ உங்களுக்கு வரவு வராது. பணம் வேணும் இல்லையா, கடன்லாம் தீரணும் இல்லையா, அதெல்லாம் போகணுன்னா என்ன பண்ணணும், முதல்ல உடம்பை பார்த்துக்கணும், டயத்துக்கு சாப்பிடணும். அடுத்தது செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சண்டை போடாமல் இருக்கணும். எல்லாரும் கூடி சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் இருந்து விருச்சிக ராசி, செவ்வாய் துடுக்காக இருப்பீங்க, படன்னு பேசும், அமைதியாக இருக்கணும். நமக்கு மேலே ஆளே இல்லைன்ற பேச்செல்லாம் வேண்டாம். நமக்கு கீழே நிறைய பேர் இருக்கு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்வார் கண்ணதாசன். அப்போது உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்கான், நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான கடவுள் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அமைதியாக ஒத்து போயிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், சட்ட பிரச்சனைகள், கேஸு, பம்பு, வழக்கு போயிட்டே இருக்கும், தேவையில்லாத சவால்கள். இந்த சவால்களையெல்லாம் அப்படி திறன் இல்லாமல் போகிறதுனா இப்போ திறன் கொடுக்குறோம். இப்போ சண்டையெல்லாம் போடாமல் அமைதியாக ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். தொழில் ரிலேட்டடாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் முயற்சி, முன்னேற்றங்கள், வாழ்க்கையிலே வளர்ச்சி, இது சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதெல்லாம் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வெளில போனாலும் இதே தான், ஆரோக்கியத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆரோக்கியத்தை விடக்கூடாது. ஏன்னா ரோக சனியில் ஆரோக்கியம் தான் முதல் பாதிக்கும். அதனால் முதல்ல அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே போகணும். அப்போ வெற்றி உங்களுக்கு பின்னாடி வந்துனே இருக்கும். முயற்சியும் வெற்றியும் பின்னாடி துரத்தும். யார் ஒருத்தர் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் வரும். ஆனால் அவங்கள நம்பி தொழில் கொடுக்கலாம் இல்லையா. லக்ஷ்மியிலே தைரிய லக்ஷ்மி பின்னாடி தான் எல்லா லக்ஷ்மியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தைரியம் இருக்குது, உடம்பில் ஆரோக்கியம் இருக்குன்னா அது பின்னாடி எல்லாமே இருக்குன்றாங்க. நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம், வீட்டில் தூங்கும்போது வாசலில் செக்யூரிட்டி உட்காந்துருப்பார், அவர் இருக்காருன்னு தைரியத்தில் தான் தூங்குறான். ஒரு பெரிய நிறுவனத்தில் வாசலில் நிறுத்தி வச்சுட்டு போகிறான், செக்யூரிட்டின்னு போடுறான். அதே மாதிரி ஏடிஎம் மிஷின்லலாம் போனால் பணத்தை உள்ளே வச்சுட்டு வெளியில் செக்யூரிட்டி உட்காந்துருப்பான். அப்படி அவர்கள் இருக்குனால தான் உள்ளே தூங்குறான், இல்லைன்னா தூங்க முடியுமா? நம்ம வாழ்க்கையிலேயே சின்ன தாக்கங்கள் தான் நம்மளுடைய மனத்தில் வந்து தெம்பை கொடுக்கும். சின்ன மாற்றம். நம்ம தாப்பால்னு ஒன்று போடுறோம், தாப்பால் போடும்போது அந்த கதவுக்கும் தாப்பாலுக்கும் பார்த்திங்கன்னா துளிண்டு தான் இருக்கும். அந்த துளியோண்டு நம்பிக்கை, வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு என்னுடைய ஆரோக்கியம் முக்கியமான நம்பிக்கைன்னு மனசில் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அதனால் ஆரோக்கியத்துக்கு என்னுடைய ஹெல்த் ரிலேட்டடான பிரார்த்தனைகளை டெஃபினட்டாக செய்யணும். ஐம் ஆல் இஸ் வெல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, என் வாழ்க்கையிலே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுங்கள். அப்புறம் நமக்கு இருக்கவே இருக்குது சனீஸ்வர பகவான்னா எள்ளை தானம் பண்ணுறது, இல்லைன்னா நல்ல எண்ணெயை கொண்டு போய் கோவில்களுக்கு கொடுப்பது, நந்தி தேவர்களுக்கு பிரதோஷ காலத்திலே அபிஷேகம் போது அந்த நந்தி தேவருக்கு மேலே தடவுவாங்களே எண்ணெய், அது மாதிரி சிவலிங்கத்துக்கு தடவுவது, இல்லைன்னா அனைத்து விதமான சிலாரூபத்தில் இருக்கக்கூடிய சுவாமி விக்கிரகத்துக்கெல்லாம் முதல்ல எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம செய்வது வழக்கம். அப்படி செய்வதும், ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்வதும் தொடர்ந்து ஜபிக்கும்போது அதனுடைய பலன்கள் நல்ல பன்மடங்காக பெறும். நார்மலாக எப்படி சொல்லுவோன்னா, வீட்டில் ஜபிக்கிறது ஒன்று, பசுவுடைய கொட்டாயில செய்யும்போது 1/10 மடங்கு, இதே நீங்கள் 6 குளங்களிலே செய்யும்போது 1/100 மடங்கு, கடலிலே செய்யும்போது 1/1000 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மந்திரங்களை நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டங்களும் மந்திரங்களை சொல்லக்கூடிய இடங்களும் உங்களுடைய மந்திரத்தன்மையை பெருகிப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கிரகண வேலைகள்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திர கிரகண வேலைகளே மந்திரங்களை ஜெபிக்கும் போது அதனுடைய பலன்கள் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரங்களை சொல்லி அதன் பின்னால் சனீஸ்வரனுக்கு ஒரு ஹோமத்தை கலந்து கொள்வீர்கள், ஆனால் அதனுடைய பலன்கள் அப்படியே ரெட்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது உங்களுக்கு தாக்கங்கள், நோயின் தாக்கங்கள் குறைய ஆரம்பித்தாலும் ஹெல்த்தி ஆகிடுங்க. அப்போ ரோகம் அப்படிங்கிறது 3, 6, 10 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடங்கள். நம்ம சனீஸ்வரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றியை தான் கொடுக்க போகிறார்னா ஒரு 95% ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த ரோக சனியானவர் இருக்கிறாருன்னு மனசில் போடுங்க. ஒரு 5% தான்
உங்களுடைய ஹேபிச்சுவல் இஷ்யூஸ். அதனால் உங்களுடைய நடத்தையிலே சில மாற்றங்களை மாற்றிக்கொண்டீர்களானால் முடிந்தவரை கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய சகவாசங்கள் இல்லை அதனுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பாக்கு போடுறது, சுபாரி போடுறது, இல்லை தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் முதல்ல கையோடு விட்டுருங்க. இதெல்லாம் அவ்வளவும் உங்களுக்கு கெடுக்க போகுதுன்னு மனசில் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரோகசனி உங்களை வாழ்க்கையில் நல்லது ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் கொடுப்பார். அதனால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.